உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்ம உள்ள கைகளில் வரைந்திருக்கிற ஆண்டவர் மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆமாப்பா, நீங்க எங்களை மறக்கலப்பா, எங்களை விசாரிக்கிறீங்கப்பா. சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும். சகல ஜனங்கள் என்றால் என்ன? மற்ற மனிதர்கள், ஆண்டவரை அறியாதவர்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? நமக்கு ஒரு நம்பிக்கை, நித்திய வீடு. இந்த பூமியின் எல்லாவற்றிலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நம்மை ஆமென் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஜனம் என்றால் நேரடி ஆளுகை, அவருடைய பிள்ளை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்மை விசாரிக்கிறவர், நம்மை கைவிடாதவர். யார் மறந்தாலும் அவர் மறப்பதில்லைம்மா. ஐயா மறப்பதே இல்லை. யார் உங்களை வெறுத்தாலும் அவர் வெறுப்பதே இல்லை. நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போங்க, உங்களுடைய உள்ளம் லகுவாயிரும். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பனியை போல காணாமல் போயிடும். ஆண்டவர் அப்படி நம்மை நடத்துகிறவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உமக்காக எதையாக செய்யணும். காரணம், நீர் என்ன விசாரிக்கிறீர். என்னுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் விசாரிக்கிறீங்க. நீங்கள் தான் என்னை நடத்துகிறீங்க. அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அவரை ஆமென் சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆமென் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவர் அப்படி தான் அந்த வாக்குத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். பூமியின் எல்லை எங்கும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான உன்னத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதை வாஞ்சித்து உடைய சமூகத்தில் விருப்பத்தோடு நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்பினதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்படி நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவரே நீர் நிறைவேற்றுகிற தேவன். அப்படியா எங்களை நினைத்து பார்த்து நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தர். உடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும். சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வாக்கின்படி உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கிருபை செய்தீரே, நடத்தினீரே, நன்மை செய்தீரே, எல்லா ஆபத்துக்களுக்கும் விலக்கினீரே. நமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமை நமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.